ஒரு காலம் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லாஹுல் பய்யு ஹர்ரம ரிபா. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கில் ரிபா வ மூக்கிலஹு காதிபஹு சாயிலஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்படியும் ஒரு காலம் வரும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் வரக்கூடிய காலம், அக்காலத்தின் மக்களின் நிலை இவைகளை தெளிவாக தன் தோழர்களுக்கு உணர்த்தி சென்றுள்ளார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் மீது நிச்சயமாக ஒரு காலம் வரும். அக்காலத்தில் வட்டி உண்பவனை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். அவ்விதம் வட்டி உண்ணாது இருப்பவர் மீது வட்டி உண்பவரின் மூச்சாவது படும் என்று கூறினார்கள். ஹசன் ரலீலா அவர்கள் கூறுகிறார்கள், ஜனங்கள் மீது ஒரு காலம் வரும். அப்போது அவர்களுடைய உலக காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் மஸ்ஜிதுகளில் நிகழும். ஆகையால் அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் சேர்ந்து உட்கார வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உம்மத்தினர்கள் ஒரு காலத்தை சந்திப்பார்கள். அக்காலத்தில் 5 விஷயங்களை மறந்துவிடுவார்கள். 1வது வட்டி பல்கொலை என்பது, 2வது விபச்சாரம் புரிவது, 3வது கொடுக்கல் வாங்குகளில் பொய் சத்தியம் செய்வது, 4வது அளவு நிர்வாகம் குறைப்பது, 5வது அல்லாஹ்வின் கட்டளை அலட்சியம் செய்வது. இந்த 5 விஷயங்களும் நிறைந்திருக்குமே, ஆனால் அக்காலத்தில் மக்களிடையே பற்பல வியாதிகளும் சண்டை சரவுகளும் பித்னா பாசுகளும் உருவாகும். தொடர்ந்து கூறினார்கள், பின்னால் ஒரு காலம் வரும். அக்காலத்தில் மக்கள் 5 விஷயங்களை மறந்துவிடுவார்கள். 1வது உயிருடன் இருப்பதை பிறப்பிடுவார்கள். இறந்து விடுவோம் என்பதை மறந்துவிடுவார்கள். 2வது சொத்து சாங்கள் தேடுவதில் ஆர்வம் கொள்வார்கள். அவைகளை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை மறந்துவிடுவார்கள். 3வது வீடுகளை மாளிகை போன்று வைத்திருப்பார்கள். மன்னரையே மறந்துவிடுவார்கள். 4வது உலகத்தை விரும்புவார்கள். மர்மையை மறந்திருப்பார்கள். 5வது படைத்தவனை மறந்திருப்பார்கள். படைக்கப்பட்ட பொருட்களின் மீது இன்பங்களில் மூழ்கியிருப்பார்கள். அன்னலார் அறிவித்த காலம் நமது காலம்தான் என்று காலத்தில் மக்கள் நடைமுறைகள் நமக்கு படம்பிடித்து காட்டுகின்றன. வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களாக ஆயுள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ்.